திருச்சிற்றம்பலம். நம்ம எல்லாம் பாக்கெட் பால், பசும் பால் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஞானப்பால் கேள்விப்பட்டிருக்கோமா? அது என்னங்க ஞானப்பால்? இது எல்லாருக்கும் இருக்கிற டவுட் தானே. இந்த ஞானப்பால் கடையில வாங்குறது இல்லைங்க, அது கடவுள் அருளால கிடைக்கிறது. நமக்கு ஞானப்பால் கிடைச்சா என்ன பண்ணுவோம்னு தெரியாது. ஆனா ஒரு 3 வயசு சின்ன குழந்தைக்கு கிடைச்சு அதுக்கப்புறமா அவர் என்னெல்லாம் அற்புதம் பண்ணாரு, வேற என்னெல்லாம் கடவுள் அவருக்கு கொடுத்தாரு, இது எல்லாம் நாங்க இன்னைக்கு டிராமாவா பார்க்க போறோம். வேத நெறி தழைத்து ஓங்க, மிக சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய, புனிதவாய் மலர்ந்தழுத, சீதவள வயல் புகழி, திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம், திருத்தொண்டு பரவுவாம். இந்த பாடல்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது திருஞான சம்பந்தர் பத்தி தான். ஒரு மனுஷன் வாழ்நாள்ல 26,000 தடவை மூச்சு விடுறோமா ஒரு நாளைக்கு. 16 வயசு வரைக்கும் வாழ்ந்த இந்த குழந்தை 16,000 பதிகம் பாடி இருக்குங்க. அதுல நமக்கு கிடைச்சது என்னவோ வெறும் 383 பதிகம் மட்டுமே. இப்போ திருஞான சம்பந்தர் பத்தின ஒரு சில எபிசோட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். சீர்காழியில சிவபாத ஹிருதய பகவதி அம்மையாருக்கு கவுனிய கோத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைதான் நம்மோட குட்டி சுட்டி திருஞான சம்பந்தர். நம்ம குட்டி பாப்பா ஒரு நாள் அவரோட அப்பா கோவில்ல குளத்திற்கு குளிக்க போகும்போது நானும் வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சு வராரு. அப்போ அந்த குழந்தைய கரையில உட்கார வச்சுட்டு தான் மட்டும் குளிக்க போறாரு. அந்த அற்புதமான கோவில் சூழல், தண்ணிய பார்த்த உடனே அப்பா அதிக நேரம் தண்ணியில மூழ்கி குளிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பாவை ரொம்ப நேரமா காணாம தவித்த குழந்தை ஆழ ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒரு குழந்தை தெருவுல அழுதா நம்ம மனசே தாங்காது. இதுல கோவில் பிரகாரத்துல குழந்தைய அழுதா நம்ம அம்மை அப்பனான சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தாங்குமா? தாங்காது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லவே, இது கடவுளின் காதலாச்சே. சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்றாரு, போ போ, உன்னோட குட்டி குழந்தை அழகு பார், போய் சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. பார்வதி தேவி நம்ம யுனிவர்சல் மதர், அவங்க வந்து பார்த்துட்டு பொம்மையெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தலைங்க. தங்க கிண்ணத்துல ஞானப்பாலை கொண்டு வந்தாங்க. நோட், திஸ் இஸ் நாட் நார்மல் மில்க், ஞானப்பால். குழந்தைய மடியில உட்கார வச்சு ஞானப்பாலை கொடுத்துட்டு பார்வதி அம்மா மறைஞ்சு போயிடுறாங்க. குழந்தை வாயில பால் வழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ அப்பா சிவபாதர் வராரு. வந்து பார்த்துட்டு, ஏய் நீ எங்க போன, யார் வந்து உனக்கு பால் கொடுத்தா அப்படின்னு கேக்குறார். அந்த 3 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும், மேல ரிஷப வாகனத்துல நம்ம அம்மையும் அப்பாவும் இருக்காங்க. அவங்கள பார்த்து கை காட்டுது. என்னடா இது, சிவபார்வதி வந்தாங்களா, என்ன சொல்ற அப்படின்னு, எப்ப வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படின்னு நான் நிறைய கேள்விகளை அந்த அப்பா கேக்குறாரு. அந்த குழந்தை மழலையில பாட்டு பாடி சொல்றாரு யார் வந்தாங்கன்னு. தோடுடைய செவியன் விடர் ஏடியோ தோவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கபட்கல் வன், ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தேக அருள் செய்த, பீடுடைய பிரமாபுர பிரேமிய பிரம
ரே இப்படி பாடி அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்கிறாரு வந்தது யாருன்னு. இப்போ ஞானம் குழந்தைக்கு மட்டும் கிடைக்கல, அப்பாவுக்கும் சேர்த்துதான் கிடைச்சது. இத கேட்ட சிவபாத ஹிருதயர் மெய்சிலிர்த்து போய் ஞான சம்பந்தர் காலையே விழுந்து வணங்கி இத்தனை வருஷமா தனக்கு கிடைக்காத காட்சி தன் குழந்தைக்கு கிடைச்சத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி ஒரு ஞானம் உள்ள குழந்தைய சிவத்தொண்டு செய்ய அழைச்சிட்டு ஊர் ஊரா போறாரு. இங்கிருந்து ஞான சம்பந்தரோட வரலாறு தொடங்குது. இதுக்கப்புறம் அவர் என்னென்ன அற்புதம் பண்ணினாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஞானப்பால் குடிச்ச நம்ம சுட்டி குழந்தை ஞான சம்பந்தர் திருக்கோலக்கா என்ற கோவிலுக்கு போறாரு. அங்க ஒரு அற்புதம் நடக்குது. நம்ம குட்டி பாப்பா கையிலேயே தாளம் போட்டு பாட்டு பாடுறார். அந்த பிஞ்சு கையெல்லாம் செக்கச்சவேல் ஆயிடுச்சு. இத பார்த்த நம்ம அம்மா அப்பா தாங்காம சிவபெருமான் ஒரு பொற்தாளத்தை கொடுக்கிறார். அந்த குழந்தை அந்த தாளத்தை ஏதோ ஒரு டாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா பொத்தாளத்துல இருந்து சவுண்டே வரவே இல்லை. என்னடா அது சவுண்டே வரலன்னு பார்க்கும் போதுதான் நம்ம பார்வதி அம்மா என்ட்ரி கொடுக்கறாங்க. வந்து அந்த பொத்தாளத்திற்கு ஓசை கொடுக்கறாங்க நம்ம ஓசை கொடுத்த நாயகி அம்மா. ஆமாங்க, திருக்கோலக்கா கோவில் அம்பாளோட பெயர் ஓசை கொடுத்த நாயகி தான். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குழந்தை பாடல்கள் எல்லாம் பாடுறாரு அந்த தாளத்தை வச்சுட்டு. அந்த மழலையோட பாடல்களை கேட்க கேட்க உங்க மனசே உருகுது இல்ல? மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோல காவுலான். இங்க ஆரம்பிக்குது நம்ம திருஞான சம்பந்தரோட பயணம். பொத்தாளத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கா போய் ஒவ்வொரு அற்புதத்தையா நிகழ்த்துறாரு. அடுத்ததா திருஞான சம்பந்தர் மழபு நாட்டை சேர்ந்த திருப்பாச்சிலாச்சிராமம் என்ற ஸ்தலத்துக்கு வரார். இதை கொல்லி நாட்டை ஆண்ட மன்னன் கொல்லி மழவன் கேள்விப்படுறார். அவருக்கு ஒரு அழகிய மகள் இருக்காள். அந்த மகளுக்கு முயலகன் என்ற நோய் இருக்கு. இந்த நோய்க்கு எவ்வளவு வைத்தியம் செய்தும் குணமாகவே இல்ல அப்படின்னு அவரு ரொம்ப வருத்தமா இருந்தாரு. அப்போதான் இந்த கோவிலுக்கு திருஞான சம்பந்தர் வருவதை கேள்விப்பட்டு தன் மகளை அழைத்து வருகிறார். தன் மகளின் முயலகன் என்ற இந்த நோயை பற்றி திருஞான சம்பந்தர்கிட்ட சொல்லி வருத்தப்படுறார். எப்படியாவது குணப்படுத்த வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அப்போ திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடுறார். துணிவல திங்கள் துளங்கி விளங்க சுடர்ச்சடை சுற்றி முடித்து. இப்படி மழலையா பாடி திருநீர் பூசி முயலகன் என்ற ஒரு நோயை குணப்படுத்துறார். முயலகன் என்பது ஒரு வகை வலிப்பு நோய், நரம்பு தளர்ச்சி, வாத நோய், சர்ப்பதோஷ நோய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நோயை தீர்க்கக்கூடிய ஸ்தலமாக இந்த திருவாசி எனும் திருப்பாச்சிலாச்சிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த முயலகன் என்ற நோயை ஒரு சர்ப்பமாக மாற்றி அந்த பாம்பை தன் காலடியில் போட்டு அதன் மேல் சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படுகிறது.
இதை இந்த கோவில்ல கவனிக்க முடிகிறது. இப்படி இந்த நோயை குணப்படுத்தி இளவரசிக்கு அருள் புரிந்தது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் திருவாசியில இருக்கும் சிவபெருமானான மாற்றுரைதீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். அரசனும் இளவரசியும் ரொம்ப மகிழ்ச்சியுடன் ஞானசம்பந்தரை வணங்குறாங்க. இந்த அற்புதங்கள்லாம் இதோட முடியலங்க, இது வெறும் ஸ்டார்டிங் தான். ஞானசம்பந்தரும் அவரோட அப்பாவும் எங்கெல்லாம் போனாங்க, என்ன அற்புதம் எல்லாம் பண்ணாங்கன்னு நெக்ஸ்ட் இயர் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். ஆண்முகில் பழாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.